மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு ஸ்டாலின் குமார் அவர்கள் தன்னுடைய தொகுதியான துறையூர் தொகுதியில் ஆதிதிராவிடர் ஒன்று உறவிட பள்ளி துவக்க அரசு முன்வருமா என்று கேட்டிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். பொதுவாக பழங்குடியினர் மாணவர்களுக்கு மட்டும் ஒன்று உறவிட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு பள்ளிகள் தனியாக, விடுதிகள் தனியாக தான் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. எனவே துறையூர் தொகுதியில் ஆதிதிராவிடர் ஒன்று உறவிட பள்ளி துவக்க சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கேட்ட வினா வேறு, இப்போது அவர் சொல்றது வேறு. பட் இருந்தாலும் நம்முடைய பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இருந்த அரசு ஆதிதிராவிடர் பள்ளிகளுக்கு, விடுதிகளுக்கு, கல்லூரிகளுக்கு கூடுதல் முறையான நிதிகளை ஒதுக்கீடு செய்து பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு தரமான உணவு, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தங்கக்கூடிய அந்த விடுதிகளெல்லாம் கடந்த காலத்தை விட இன்னும் பல்வேறு அடிப்படை வசதிகளை இன்று கூடுதலாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்பதை இந்த நம்முடைய பேரவைத் தலைவர் உறுப்பினர்கள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துறையூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அங்கே 30 ஆதிதிராவிடர் பள்ளிகள், கிட்டத்தட்ட 1699 மாணாக்கர்கள் பயின்று வருகிறார்கள். அதில் 5 சமூக நீதி விடுதிகள் இருக்கிறது. இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று வருங்காலத்தில் நிதி நிலைமைக்கேற்ப முதலமைச்சர் கவனத்தை எடுத்துக்கொண்டு பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு ஸ்டாலின் குமார் அவர்கள் தன்னுடைய தொகுதியான துறையூர் தொகுதியில் ஆதிதிராவிடர் ஒன்று உறவிட பள்ளி துவக்க அரசு முன்வருமா என்று கேட்டிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். பொதுவாக பழங்குடியினர் மாணவர்களுக்கு மட்டும் ஒன்று உறவிட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு பள்ளிகள் தனியாக, விடுதிகள் தனியாக தான் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. எனவே துறையூர் தொகுதியில் ஆதிதிராவிடர் ஒன்று உறவிட பள்ளி துவக்க சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கேட்ட வினா வேறு, இப்போது அவர் சொல்றது வேறு. பட் இருந்தாலும் நம்முடைய பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இருந்த அரசு ஆதிதிராவிடர் பள்ளிகளுக்கு, விடுதிகளுக்கு, கல்லூரிகளுக்கு கூடுதல் முறையான நிதிகளை ஒதுக்கீடு செய்து பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு தரமான உணவு, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தங்கக்கூடிய அந்த விடுதிகளெல்லாம் கடந்த காலத்தை விட இன்னும் பல்வேறு அடிப்படை வசதிகளை இன்று கூடுதலாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்பதை இந்த நம்முடைய பேரவைத் தலைவர் உறுப்பினர்கள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துறையூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அங்கே 30 ஆதிதிராவிடர் பள்ளிகள், கிட்டத்தட்ட 1699 மாணாக்கர்கள் பயின்று வருகிறார்கள். அதில் 5 சமூக நீதி விடுதிகள் இருக்கிறது. இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று வருங்காலத்தில் நிதி நிலைமைக்கேற்ப முதலமைச்சர் கவனத்தை எடுத்துக்கொண்டு பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.